மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. சார் வணக்கம். வணக்கம்மா. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். முதல்ல இருக்கக்கூடிய ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சியானது என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஏற்கனவே 2வது இடத்துல இருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 3வது இடத்துக்கு வரார். 3ல குரு மறையிறது ஒரு பக்கம் மறைவிட ஸ்தானத்துக்கு போறாருன்னு நினைச்சாலும் மேஷராசிக்காரர்கள் தயவு கூர்ந்து கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடங்கள் மேஷராசிக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை எல்லாத்தையுமே பார்க்குறார். அதில் முதல் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய இடம் ராசிக்கு 7வது இடத்தை பார்க்குறாரு. 7 குரு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் யாருக்கெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு தடை இருந்துச்சோ அந்த கல்யாண விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாயிடும். சார் 10 பொண்ணை பார்த்துட்டேன் சார், 100 வரன்களை எடுத்து பார்த்தா கூட நான் பார்க்குற பிள்ளைக்கெல்லாம் திருமணம் கூடி வந்துடுது, எங்களுக்கு கல்யாணமே நடக்கலைன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இறைவன் புண்ணியத்தில் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். அதே மாதிரி பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்கள், கடந்த காலகட்டங்களில் சண்டை சச்சரவு பிரிவோடு கருத்து வேறுபாட்டோடு இருந்தவர்கள் எல்லா மேஷராசிக்காரர்களும் ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். மேஷராசின்னு சொன்னாலே பொதுவாக இலகன மனசுன்னு சொல்லுவாங்க. வெளுத்ததெல்லாம் பாலு நம்பி வெகுளியாக இருந்து ஏமாறக்கூடிய குணம் அவர்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. அடிச்சுட்டு கொடுத்தாலும் அள்ளி சாப்பிட்டுட்டு கடைசியில் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிறதும் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா பொதுவாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மேஷராசிக்காரர்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னா நீ வளர்க்குறவனை நம்ப மாட்டேன், வெட்டுறவனை தான் நம்புவேன். யார் ஒருவர் சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ மேஷராசி அவங்க கூட தான் சேருவாங்க. எந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுதான் இவங்க போய் துணிவோடு செயல்படுத்துவாங்க. பட் என்ன, இந்த வாட்டி கொஞ்சம் 3வது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. ஏன்னா தீதிலாத ஒரு 3லே துரியோதனன் படை மாண்டதுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. அப்போ கர்ணன் நல்லவராக இருந்தாலும் துரியோதனனோடு போய் சேரும் பட்சத்தில் கர்ணனும் அங்கே குற்றவாளியாக மாற்றப்படுகிறார் என்ற மாதிரி இவர்கள் யாரோடு சேருகிறார்கள் யாரோடு பழகுகிறார்கள் அப்படின்றதுல மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாது மேஷராசிக்காரர்களுக்கு குரு அடுத்த இடமா 9வது இடத்தை பார்க்குறாரு. 9 குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு திடீர் பணவரவு, ஒரு திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் யோகத்தை மேஷராசிக்கு இந்த வருடம் ஏற்படுத்தியே தீரும். தகப்பனார் வழியில் ஏதாவது சொத்து பத்து பிரச்சனைகள் இருந்தது அல்லது பூர்வீகத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிற மேஷராசிக்காரர்களுடைய கனவுகள் எல்லாம் பூர்த்தி அடையும். கடல் கடந்து வேலையில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு திரும்பணும், சொந்த நாட்டுக்கு திரும்பணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த ஊரில் அவங்க ஒரு சென்ட் நிலமாவது வாங்குவாங்க, ஒரு பந்தலாவது போட்டு ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். கடந்த காலகட்டங்களில் தொழில்முறை சார்ந்த விஷயத்தில் பல்வேறு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு, குறிப்பாக கடன் சார்ந்த சிக்கல்களுக்கு, இந்த கிரெடிட் கார்டை லோன் எடுத்துகிட்டு கட்ட முடியல, அல்லது ஒரு சின்ன ஃபைனான்ஸ் பேங்க்கில் போய் நான் லோன் வாங்கிட்டு சிரமப்படுறேன், அல்லது தேவையில்லாத ஒரு ஆன்லைனில் போயிட்டு நான் உட்காந்து என்னுடைய பணத்தெல்லாம் இழந்து ஒரு பெரிய லாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய மேஷராசிக்கெல்லாம் இந்த பீரியட் கண்டிப்பாக ஒரு நல்ல பீரியடாகவே இருக்கும். அதே மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். எந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, லாபத்தை குரு பார்க்குறாரு, கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ 12வது இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 11ல் ராகு இருக்கிறது கண்டிப்பாக அபரிவிதமான வளர்ச்சியை தரும். ஏன்னா இவங்களுடைய கற்பனைகள் அதிகமாகும். மேஷராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு போட்ட திட்டத்தெல்லாம் இப்போ 15 ரூபாய்க்கு போடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தினாலும் அதை இவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த 11ல் ராகு. அப்போ தன்னுடைய வருமானத்தை விட செலவு அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டத்தை இதை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த 7.5 சனி வரும்பொழுது விரய சனி 12ல் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். 12ஆம் இடத்துல சனி வர்றது என்பது விரயம் பண்ணக்கூடிய நிலையை தரும். ஒருத்தவன் செலவு எப்போ பண்ணுவான்னா அவங்ககிட்ட பணம் இருந்தால் தான் பண்ணுவான். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பாத்திரம் அறிந்து பிச்சையிடுற மாதிரி நம்ம செயல்படுத்தக்கூடிய செயல்களை எதுக்காக செய்கிறோம் அப்படின்றத பார்த்து நல்ல செலவுகளில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா முன்னாடி ஒரு வார்த்தை அழகாக சொல்லியிருப்பேன், 15 ரூபா தான் அவங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் 100 ரூபாய்க்கு அவர்கள் திட்டமிடக்கூடிய சூழ்நிலையை தரும்னு சொல்லி அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மேஷராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிள்ளைகள் விஷயங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர்களுக்கு மிக முக்கியமாக கேது பகவான் வந்திருக்கார். அந்த கேது வரக்கூடிய காலம் என்பது பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல்களும் மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தும். சின்ன வயசில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷனை பார்த்துக்கணும், அவங்களுடைய உடம்பை பார்த்துக்கணும். கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 1க்கு 4 முறை அவருடைய வரனை பார்த்து நாம் அமைத்து கொடுப்பது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் என்பது தெய்வத்தின் மீது சில வெறுப்புகளை ஏற்படுத்தும். சாமியை கும்பிடணும்னு அவங்க நினைச்சா கூட சில பல தடைகளை உருவாக்கும். அப்போ இவங்க கொஞ்சம் அதில் முயற்சி பண்ணி அந்த தெய்வ வழிபாட்டுக்குரிய அமைப்புகளோடு செயல்படுத்தும் போது ஒரு நல்ல பீரியடாக இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியால் மேஷராசிக்காரர்கள் பலரும் வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகளை பெறுவார்கள். தூரதேச பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் 12ல் இருக்கக்கூடிய சனியால் கண்டிப்பாக கடல் கடந்து
பறக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் மேஷராசிக்காரர்கள் பெறுவார்கள். ஒட்டுமொத்தத்தில் சீராகவும் நிதானமாகவும் குரு 3ல மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் சில பல முடிவுகளை தெளிவோடு எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ராசியா மேஷராசிக்காரர்கள் இருக்காங்க. சரி, இப்போ வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மேசராசினியர்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி வந்து அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அப்படின்னீங்க. இப்போ வந்து அவங்க வந்து எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு 5வது இடத்துல கேது வர்றது வந்து பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும். ஸோ பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக தேவையற்ற வாக்குவாதங்களும் விவாதங்களும் உருவாக்கும். அதே மாதிரி திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாண விஷயத்தில் கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைங்களுக்குமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க பார்க்குற பிள்ளைய அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க காட்டுறவங்களை இவங்களை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தாது. ஸோ இந்த பீரியடில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகளை இவர்கள் வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம கேட்ட நெகட்டிவ்ல குலதெய்வ வழிபாட்டு தடை ஏற்படக்கூடிய சூழல்களை அந்த பஞ்சமஸ்தான கேது ஏற்படுத்தும். ஸோ அதில் மட்டும் இவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஓகே, ஓகே. இப்போ வந்து நன்மைகள் என்னென்ன நடக்கும், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மேசராசினியர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாலோ இல்லை இந்த பரிகாரங்கள் பண்ணாலோ அவங்க லைஃப் வந்து இந்த குரு பயிற்சியில் ரொம்ப நல்லா மாறும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து முருகப்பெருமானுடைய பாதத்தை இறுக்கமாக கெட்டி பிடிச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம ஊருக்கு பக்கத்தில் எந்த முருகனுடைய கோவில் இருந்தாலும் சரிதான், செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதி எப்போ வருதெல்லாம் அப்பொழுது போயிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு 6 அகல் தீபத்தை அருங்கோண தீபம் மாதிரி முருகப்பெருமானுக்கு ஏற்றும்போது இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் கடவுள் புண்ணியத்தில் நிவர்த்தி அடையும். முடிஞ்சாங்கன்னா சஷ்டி திதி மாசத்துல எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, குறிப்பாக வளர்வரை சஷ்டி தேய்வரை சஷ்டி எந்த சஷ்டி வேணாலும் கிளம்பலாம். ஸோ அவங்க முருகனுக்கு உகந்தது எந்த மலர்களை வாங்கி கொடுத்தாலும் சரி, குறிப்பாக செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து சாமி கும்பிடுவாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது ஒரு 10 பொருட்களை 10 பேத்துக்கு ஒரு தானமாக கொடுப்பது மிகச்சிறந்த விஷயம். அவங்க கையில் ஒரு சாக்லேட் முடிஞ்சாலும் சரி, அல்லது ஒரு சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு 10 பேத்துக்கு சமைச்சு கொடுக்க முடிஞ்சாலும் சரி, இதை ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் அவங்க செஞ்சுட்டு வந்தாலே போதும். ஏன்னா 7.5 சனி இப்பொழுது ஆரம்பிக்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு அந்த கரும பலன்களை கண்டிப்பாக அது குறைக்கும். அதே மாதிரி மனநலம் குன்றிய குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைக்காவது ஏதாவது ஒரு சின்ன உதவி அவர்கள் செய்தாலே போதும். இந்த குரு பயிற்சி எண்ணிலடங்காத மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியே தீரும். சூப்பர், சூப்பர். அதாவது வந்து மேசராசிக்கு வந்து ஓவராலாக வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதும், நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க சார். நன்றி. நன்றி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.